காயத்ரி, இதுல ஒரு கையெழுத்து போடுமா. தேன்மொழி, இதுல ஒரு கையெழுத்து போடு. உனக்கெல்லாம் ஊர்ல இருந்து பணம் வருது, ஓகே. ஆனா மத்தவங்களுக்கு தான் ஏன் எதுக்குன்னு ஒன்னும் புரியல. கொட்ட புளி கொடுக்காய், கொட்ட புளி கொடுக்காய். என்னடி? என் பேரு ஐஸ். உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது கொட்டப்புளி கொடுக்காய், கொட்டப்புளி கொடுக்காயின்னு கூப்பிடாதன்னு. ஏம்மா, உங்க அம்மா அப்பா பேரு வச்சு அத மணி ஆர்டர்ல எழுதிருக்காங்க, அதத்தானமா நான் சொன்னேன். அவங்க வச்சது ஓல்டு ஃபேஷன், நான் வச்சுக்கிட்டது நியூ ஃபேஷன். எங்க கூப்பிடு. ஹாய் ஹாய். சொன்னது போதும், பழத்தை குடுறேன். இனிமே என்ன கொட்டப்புளி கொடுக்காயின்னு கூப்பிட்ட கண்ணு இருக்கும், சோடா புட்டி இருக்காது. வரட்டுமா? அன்புள்ள அம்மா எழுதுவது, எங்களை பத்தி கவலைப்பட வேண்டாம், நாங்க எல்லாரும் இங்க நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? நீ நல்லா படிக்கணும். என்ன திவ்யா, நைட்டெல்லாம் ஆளே காணும்? போன இடத்துல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதான் அப்படியே ஃப்ரெண்ட் வீட்லயே தங்கிட்டேன். அதான் காலையில வார்டன் திட்டிட்டு இருந்தாங்களா? அந்த ஒட்டக்குச்சி பத்தி உனக்கு தெரியாதா? அவ எப்பவுமே அப்படிதான், என் மேல கடுகடுன்னு இருப்பா. ஆமா, கையில என்ன பணம்? ஊர்ல இருந்து வந்திருக்கு. உனக்கு என்னப்பா, வீட்ல இருந்து பணம் வந்திருக்கு. எங்க வீட்டுக்கெல்லாம் நான் தான் பணம் அனுப்பணும். என்னடி சின்ன பசங்க தபால் பட்டி வச்ச மாதிரி உன் நைட்டு கிழிஞ்சிருக்கு? இந்த ஓட்டையா? நைட்டு தூங்கும் போது எலி கடிச்சிருச்சு. ஏன்டா மச்சான் வண்டி நிப்பாட்டிட்ட? நான் மட்டுமா வண்டி நிறுத்திட்டேன்? அங்க பாரு எத்தனை வண்டி நிக்குது. என்னடா ரேஷன் கடை மாதிரி ஒரே கூட்டமா இருக்கு? அங்க பொம்பளைங்க கூட்டம் தான்டா இருக்கும், இங்க பொண்ணுங்க தங்கிருக்கோம்ல, அதான் பசங்க கூட்டமா இருக்கு. அந்த இடத்துல நானா இருக்க கூடாதா? எங்கடா தேன்மொழியை காணோம்? ஏய், என்ன ஹாஸ்டல் பக்கம் வந்திருக்கீங்க? அது வந்து பஞ்சர் ஆயிடுச்சு. இந்த கதையெல்லாம் வேணாம், என்ன பார்க்க தானே வந்தீங்க? அந்த மாதிரி என்னெல்லாம் எங்களுக்கு இல்ல. ரீல் விடாதீங்கடா. ஃபிகரே வம்படியா வந்து கூப்பிடுது, வர மாட்டீங்களா? இவன் கூட போயிட்டாலும் முழிக்காதீங்கடா, நீங்கலாம் சுத்த வேஸ்ட். ரொம்ப சந்தோஷம். ஹலோ, நைட்டெல்லாம் மனப்பாடம் பண்ணியாச்சா? சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க. சொல்ல வந்த விஷயம் அவ்வளவு சீக்கிரம் மறந்துருமா? ஹலோ, என்னாச்சு? நீங்க பேசும்போது உங்க மவுத்து ரொம்ப அழகா இருக்கு. ஓ, இத சொல்றதுக்கு இவ்வளவு தடுமாற்றமா? ரொம்ப அழகா இருக்கேன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னடா திட்டுவான்னு பார்த்தா தேங்க்ஸ் சொல்லிட்டு போறா? இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக்குடா, படத்துக்கு நேரமாச்சு. சேராட்டம்ல போலாமா? போலாம்டா, டெய்லி தான் நைட் படத்துக்கு போறோம், இப்போ மாடா போகணும். ஏய், படத்துக்கு போறாங்கன்னு நினைக்கிறேன், அவங்களோட நம்மளும் போயிடலாமா? ஏய், உங்களோட என்னையும் சேர்த்துக்கோங்கடி. இன்னைக்கு படம் கேன்சல். டே மச்சான், டெய்லி படம் பார்த்து போர் அடிச்சு போச்சுடா. இன்னைக்கு சிடி ஓட்டு பார்க்கலாம். சேர்த்துக்க மாட்டீங்களா? என்னடா பேசாம இருக்க? உனக்கு ஓகே தானே? ஏய், பார்க்க போறானுங்களானே, கடைசி நேரத்துல கவுட்டானுங்க. அவனுங்க கவுத்தா பரவாயில்ல, வா நம்ம தேவி தியேட்டர்ல இறங்கிக்கலாம். எங்க டிக்கெட் எடுக்க போனவன இன்னும் காணுமே?
தென்மொழி டிக்கெட் கிடைச்சாச்சு, போலாமா? ஐயோ நான் வரல, நான் ஹாஸ்டலுக்கு போகணும், டைம் ஆச்சு. எத்தனை தடவை கெஞ்சி கூப்பிட்டு இருக்கேன், ஒரே ஒரு தடவை ப்ளீஸ். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான். இந்த ஒரு தடவை மட்டும்தான், சரியா? தேன்மொழி எங்கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிட்டு இருந்தா, நான் என் காதல சொன்னா எங்க என் கூட பழகாம போயிடுவான்னு அவளோட நானும் ஃப்ரெண்ட்ஷிப்பா பழக ஆரம்பிச்சேன். நம்ம காலேஜ் பசங்களுக்கு டாய்லெட்ல பேர் எழுதுறது தான் வேலை. கார்த்திக் தேன்மொழிய லவ் பண்றான் போல இருக்குடி. ஏய் மச்சான், இவன் பாவாடை உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்டா. மாப்பிள, இனிமே காலேஜுக்கு வேட்டி சட்டை தானே கட்டிட்டு வரணும். உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசு. ஏய், உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? செவத்துல போர்ட்ல டெஸ்க்ல எல்லாம் பேர் எழுதி வைக்கிறது எனக்கு பிடிக்காது. மத்தவங்க பாக்கும்போது எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? மனசுக்கு பிடிச்சிருந்தா சம்பந்தப்பட்டவங்க கிட்ட தைரியமா சொல்லணும். அதை விட்டுட்டு லூசு மாதிரி அங்கேயும் எங்கேயும் இருக்க கூடாது, புரிஞ்சுதா? என்ன என்ன பயமா? பேசுறத கேட்டா மட்டும் போதாது, தைரியம் இருந்தா நேரா வந்து சொல்லணும். அவ சொன்ன மாதிரியே அவ எதிர்பார்க்காத அளவுக்கு இன்னைக்கு என் காதல சொல்லி அசத்தலாம்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவ ஒரு நாள் கூட காலேஜ் வராம இருக்க மாட்டா. ஆனா அன்னைக்கு அவ வராதது எனக்கு ரொம்ப ஏமாற்றமா இருந்துச்சு. என்னடா மப்பேர் தானே முகத்தை பாக்குற? அதுக்கு இல்லடா, நம்ம எல்லாம் இங்க எவ்வளவு சந்தோஷமா தண்ணி அடிச்சிட்டு இருக்கோம். அவனை பாரு, சோகமா உட்காந்துருக்கான். இப்படி சோகமா உட்காந்துறது எப்ப நிம்மதியா தண்ணி அடிக்க முடியும்? அப்படியே தண்ணி அடிச்சாலும் எப்படா போதை ஏறும்? நான் போறேன்டா, உங்களோட தண்ணி அடிக்க வரல. சின்ன பசங்க தெளிவா இல்ல சொன்னா கேளு, அப்புறம் சொல்றல்ல பெரிய பசங்க கேள்றா.